வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, அவங்க Trustwallet Metamask வாலெட் வச்சுருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து Ethereum, BSC, ஸ்மார்ட் செயின் எல்லாமே இருக்கும், கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஏர் ட்ராப்ஸ் அட்டன் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு என்ன காயின் ரிசீவ் ஆகுதுன்னு தெரிய மாட்டேது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஏர் ட்ராப்பில் வந்து அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து காயின் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா சில பேர் வந்து நம்மளை கேட்கும்போது அவங்க இப்போ தான் தெரியுது. ஸோ அவங்க வந்து உள்ளே போயிட்டு இந்த அவங்களோட பிஎஸ்சி ஸ்மார்ட் செயினோ இல்லை வந்து ஈத்தர் ஸ்கேனோ இதில் போட்டு அவங்க செக் பண்ணும்போது தான் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஏர் ட்ராப் வந்திருக்குது, அப்படி ரிசீவ் ஆன ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஸோ இது பார்த்திங்கன்னா சில குரூப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது அந்த குரூப்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. சரி, இதெல்லாம் ஈஸியானது தான், சிம்பிள், நம்ம தேனாலே கண்டுபிடிச்சிடலாம். பட் ஏன் சொல்ல மாட்டான்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் 2 டைப்ஸ், ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எத்திரியம் வேலெட்டுக்கு, அதாவது எத்திரியம் அட்ரஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு ஏர் ட்ராப் வருதுன்னா, ஸோ நீங்கள் என்ன செய்யணும், நார்மலாக எத்திரியம் ஸ்கேன் இருக்குதுல்ல, ஈத்தர் ஸ்கேனில் நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் கீழே வந்து உங்களுக்கு ERC 7200 இல்லை ERC 20 டோக்கன்ஸாக உங்களுக்கு காட்டும், ஓகேங்களா? நார்மலாக இதே தான் பிஎஸ்சிக்கு பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவை, ஓகேங்களா? எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் நடந்தாலும் உங்களுக்கு வந்து 2 வகையான நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம், ஓகேங்களா? ஒன்று இமெயில், ஓகேங்களா? ஸோ அது வந்து போல்டு, ஓகேங்களா? மேக்ஸிமம் அது பண்ண மாட்டாங்க, சில பேர் தான் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து டெலகிராம், ஓகேங்களா? மேஜராக இதான் யூஸ் பண்ணுவாங்க. டெலகிராமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் இது பப்ளிக் பிளாக் செயின், அதாவது வந்து பிளாக் எக்ஸ்ப்ளோரரில் வந்து விசிபிள் ஆகிற எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈத்தர் ஸ்கேன் அவலாஞ்சில் இருக்கும், ஸ்னோ ட்ரேஸு, எஃப்டிஎம் ஸ்கேனு, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த எஃப்டிஎம் ஸ்கேனு, ஈத்தர் ஈத்தீரியம் இது, ஓகேங்களா? ஸோ இவிஎம் கம்பேட்டபிள் இவிஎம் மேலே பில்ட் பண்ண எல்லாத்தையும் வந்து ஈஸியாகவே நம்ம வந்து அந்த அட்ரஸை நம்ம வந்து இதில் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டாலும் நம்ம வந்து எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ உங்கள் அட்ரஸ் தான் போட்டு நம்ம செக் பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் விட்டாலிக், அதாவது வந்து எத்திரியம் கோஃபவுண்டர் அட்ரஸ் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா அவருக்கு என்னென்ன ட்ரான்சாக்ஷன் ஆகும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பப்ளிக் பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர். ஸோ யாரோட அட்ரஸில் என்ன ட்ரான்சாக்ஷன் ஆனாலும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மெயிலில் வந்து எப்படி பார்க்கலாம் சொல்லுவோம், ஓகேங்களா? வீடியோவில் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஎஸ்சி ஸ்மார்ட் செயின். ஸோ எதுக்கு நான் இது முக்கியமாக சொல்கிறேன்னா, இன்னொன்று வந்து நம்ம எல்லா ஏர் ட்ராப்ஸ்க்கும் நம்ம டம்மி வாலெட் தான் கொடுக்குறோம், ஓகேங்களா? எல்லா ஏர் ட்ராப்ஸும் கொடுக்கும்போது நம்ம வந்து பெர்மிஷன் கொடுப்போம் அந்தந்த ஆப்புக்கு, ஓகேங்களா? ஸோ அந்தந்த ஆப் என்ன ஆகும், ஒரு சில ஆப் வந்து நம்ம வந்து ஸ்பேமாக இருந்து நம்மளோட இதெல்லாம் ட்ரான்சாக்ஷன் தான் அவங்களே ஆட்டோமேட்டிக்காகவே நடத்துவோம், ஓகேங்களா? ஸோ நம்மளோட இதெல்லாம் வந்து திருட்டு போகப்படும். ஸோ அது நமக்கு தெரியணும், ஓகேங்களா? அது தெரிஞ்சால் டக்குன்னு நம்மளால் தடுக்க முடியும். ஸோ பிஎஸ்சி ஸ்மார்ட் செயின் எப்படி இமெயிலில் கான்ஃபிகர் பண்ணுறோம், ஓகேங்களா? இமெயில் வந்து நார்மலாக இங்கே சைன்இன் இருக்கும், நீங்கள் சைன்அப் பண்ணிவிடுங்க. சைன்இன் பண்ண பிறகு என் நேம் வருது, ஓகேங்களா? ஸோ அது கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்னு வருது, பார்த்தீங்களா? மை ப்ரொஃபைலுக்கு அப்புறம். ஸோ அந்த வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எந்த அட்ரஸ் நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அட்ரஸ், எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் இன்னும் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ ப்ளஸ் ஆட் கொடுத்தீங்கன்னா எந்த அட்ரஸோ அந்த அட்ரஸ் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து நார்மல் மை அட்ரஸ், மை ஃப்ரெண்ட் அட்ரஸ், விட்டாலிக் அட்ரஸ் அந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன், வெறும் இன்கமிங் அவுட் கோயிங்கு ப்ளஸ் வந்து ரிசீவ் ஆகிறது எல்லாமே. ஸோ நான் வந்து வெறும் சென்ட் ஆர் ரிசீவ், நான் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு Web20 ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து ரிசீவ் ஆகும், எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம டெலிகிராம் எப்படி பார்ப்போம். ஸோ இதே தான் நீங்கள் மற்ற வெப்சைட்ஸ்க்கும் நீங்கள் வந்து மெயிலில் கான்ஃபிகர் பண்ணணும். சைன்அப் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிவிட்டு அது உள்ள வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து உங்களோட அட்ரஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு டோக்கனோட ஸ்மார்ட் அட்ரஸ் வச்சுருந்தா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா? அதோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெலிகிராம் பார்க்க போகிறோம். சரி, டெலிகிராமில் வந்து நிறைய பாட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈத்தர் ட்ராப்ஸ், ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஈத்தர் எதுக்குன்னா நம்ம பிஎஸ்சிலாம் தனியாக இருக்குது. ஸோ எல்லாமே இவிஎம் கம்பேட்டபிளில் தான் ரன் ஆகுது, ஓகேங்களா? ஸோ ஈத்தர் ட்ராப்ஸ் வந்து ஸோ நீங்கள் பிஎஸ்சி ஸ்மார்ட் செயினே போனாலும் பவர்டு பை எத்திரியம் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஈத்தர் ஸ்கேனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஈத்தர் ட்ராப்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்னோடய ட்ரான்சாக்ஷன், பிஎஸ்சியோட ட்ரான்சாக்ஷன் ட்ரஸ்ட்வாலெட் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நார்மலாக நீங்கள் எப்போயும் போனாலும் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட வேலெட் ஆட் பண்ணணும்னா ஆட் கொடுங்க, ப்ளஸ் கொடுங்க. ஸோ இது வந்து ஏதாவது காயின் ஆட் பண்ணுறீங்களா, அது வேலெட் ஆட் பண்ணுறீங்களா கேட்கும், நீங்கள் வேலெட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவிஎம்மில் பில்ட் பண்ண எல்லாமே, ஓகேங்களா? எத்திரியம், பிஎஸ்சி, எஃப்டிஎம், பாலிகன், ஆவாக்ஸ், ஆர்பிட்ரம், சோல்லாம் வராது, ஓகேங்களா? சோல் வந்து தனி பிளாக் செயின், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எத்திரியம் கம்பேட்டிபிலிட்டி, ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு பிஎஸ்சி வேணும்னா பிஎஸ்சி கொடுங்க, எத்திரியம் வேணால் எத்திரியம் கொடுங்க. ஸோ நார்மலாக வந்து பிஎஸ்சி டிக் கொடுத்துட்டு நான் எத்திரியம்லாம் டிக் எடுத்துட்டேன், ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே மல்டி செயின் வாலெட், அதாவது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாமாஸ்க் வாலெட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்திரியம், பிஎஸ்சி, ஃபேண்டம், பாலிகன் எல்லாமே ஒரே அட்ரஸ் தான். ஸோ எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டன் கொடுத்தா கூட நீங்கள் அதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து
ஒரு வேலெட்டுக்கு மேலே இருந்தால் செப்பரேட்டட் பை நியூ லைன் ஒரு லைனாக நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா. மல்டி வேலெட்டாக இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்மார்ட் செயினில் வந்து ட்ரஸ்ட் வேலெட்டில் ஒன்று வச்சுருக்கீங்க, அப்புறம் வந்து மெட்டாமாஸ்கில் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா ஒரு லைனாக கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லைனில் ஒன்று பேஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே நான் என்னோடய வேலெட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோடய வேலெட்டு. ஸோ இது வந்து ஒரு வேலெட் ஓகேங்களா. செகண்ட் வேலெட் வந்து நெக்ஸ்ட் லைனில் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பிஎஸ்சி ஸ்மார்ட் செயினில் ட்ரஸ்ட் வேலெட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து மெட்டாமாஸ்க்கு பேஸ்ட் பண்ணுறேன். அப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள் நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது நான் ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஆட் ஆகிடும் வாட்ச் லிஸ்ட்டில் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபைல் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தென் வந்து நான் மறுபடியும் நான் வந்து இப்போ இது தேவையில்லைன்னா நம்ம எடிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் நீங்கள் டெலிட் பண்ணணும், டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மறுபடியும் ஸ்டார்ட் கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து ஈஸி தான். இது நீங்கள் சும்மா ஒரு ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே அதே மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் ஓகேங்களா. ஸோ தென் வந்து நீங்கள் ஒரு ஆட் கொடுக்கலாம். ஸோ ஆட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லிக்விடிட்டி பூலும் வாட்ச் பண்ணலாம் இதில். தென் காயின் ஏதாவது ஒரு காயின் நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் தெரிஞ்சுச்சுன்னா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பிடிஎஸோட காயினோட டேட்டா பார்க்கணுன்னு நீங்கள் அதோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட அட்ரஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இதுமாதிரி தாங்க இது பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் இதை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. ஸோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் போய் வேலெட்டை வந்து ஸ்கேன் பண்ணி என்ன வந்திருக்கு, காயின்ஸ் வந்திருக்கு நீங்கள் செக் பண்ண தேவையில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஏர் ட்ராப்ஸ்லாம் நிறையா கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஏர் ட்ராப்ஸில் ஜாயின் பண்ணும்போது டம்மி வேலெட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி மெயின் இமெயில் ஐடிஸை யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ, பாய்.